ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பேசிக்காக இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு பேக் டிசைனுக்கெலாம் ஃபுல் டிசைன் பண்ணோம் அப்படின்னா 18 இன்ச்சஸ் ஃப்ரேம்னு தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து இன்னர் பார்ட், இன்னொன்று வந்து அவுட்டர் பார்ட். இன்னர் பார்ட் வந்து கிளாத் கூட ரொம்ப காண்டாக்டில் இருக்கும். ஸோ அதனால் அந்த பார்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நாடா வச்சு ஃபுல்லாக க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம கிளாத்தில் வந்து என்ன சொல்கிறது பிசுறு மாதிரி இழுத்துட்டு வராது. ஸோ அதனால தான் அந்த இன்னர் பார்ட்டுக்கு நான் வந்து நாடா போட்டு க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அவுட்டர் பார்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரூ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீடிலில் 24 சைஸ் 14 சைஸ்னு துளி பிராண்ட் நீடில் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா 24 சைஸில் வந்து நீங்கள் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் 14 சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பீட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு 14 சைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 நீடிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஏன்னா இதோட அந்த எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். என்னோடது வந்து கொஞ்சம் குண்டாக கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஸோ அதனால வந்து த்ரெட்டெல்லாம் அதில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீடிலில் வந்து நடுமத்தில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கனால நமக்கு கையில் பிடிச்சி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழுத்தமாக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. அயன் நீடில்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது. ஸோ அயன் நீடிலில் 2 நீடில் தான். ஒன்று வந்து பெரிய சைஸ், இதுக்கு வந்து த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது வந்து பீட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணும்போது கையில் வந்து எந்த விதமான பெயினும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. இது நம்ம நார்மலாக நம்ம மிஷினுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த த்ரெட்டு தான். இது நீங்கள் ஸ்டோன் செயின் இல்லைனா பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் துளி பிராண்ட் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேப் யூஸ் பண்ணி அதை வந்து எப்போதுமே செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து எங்கேயாவது நீங்கள் தவறுதலாக போட்டிங்கனாலும் கூட உங்கள் காலில் வந்து குத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் துளி பிராண்ட் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேப்பை வந்து தொலைச்சிடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப முக்கியமானது சில்க் த்ரெட். ஸோ நீங்கள் எப்போதுமே ஒரு கலர் வாங்கினீங்கன்னா அதை வந்து 2 சில்க் த்ரெட்டாட்டி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபர் சைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் பண்ணதுக்கு கட்டர் வச்சுக்கோங்க. அப்புறம் சரி த்ரெட் வந்து A1 பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சரி த்ரெட்டை நீங்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக அதோட எட்ஜஸ் இருக்குல்ல அதை வந்து பிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து த்ரெட் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே இது ஒரு நரம்பு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிராண்ட் வந்து வாங்காதீங்க. த்ரெட் இருந்தால் தான் அது நம்ம தைக்கும் போதும் சரி எப்போதுமே டேமேஜ் ஆகாமல் நீட்டாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கர் பென்சில். இது வந்து ஒயிட் பென்சில். இந்த பென்சில் வந்து கிளாத்துக்கு மார்க் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பாப்லின் கிளாத் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிளாத்தில் வந்து நம்ம நீடில் வந்து ரொம்ப பெருசாக ஓட்டையும் போடாது, நூலும் வந்து நீடில் பிச்சுட்டு வராது. ஸோ இந்த கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணி தச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். இது சாதாரண கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப நீடில் வந்து அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய துணி இருக்குல்ல அதை வந்து இழுத்துட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா வரவே மாட்டேங்கின்னு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக இது 1 மீட்டர் வந்து 80 ரூபா தான். ஸோ அதனால் நல்ல பாப்லின் கிளாத் மெட்டீரியலை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இந்த பேசிக்கான திங்ஸ் இருந்தாலே போதும், நம்மளும் கண்டிப்பாக ஆரி கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.